ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கோஸ் கூட்டு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்ல சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான கோஸ் கூட்டு எப்படி செய்யலாம் சொல்லிக்கிறேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கோஸ் கூட்டு பண்ணுறதுக்கு 1/4 கிலோ கோஸ் வந்து கட் பண்ணி பொடியாவோ பெருசாவோ நறுக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இது குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கோஸ் எல்லாம் நறுக்கி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு சிறு பருப்பு தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. இதுலேயே நீங்கள் விருப்பப்பட்டால் 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டு ஊற வச்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து குக்கர் வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸு போட்டுக்கலாம். ஊற வச்சுருக்கிற சிறுபருப்பையும் போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம், 5 நிமிஷம் ஊறினா போதும். இப்போது 10 பல்லு பூண்டை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பழுத்த தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. ரொம்ப தக்காளி வேண்டாம். 6 பச்சை மிளகாய் காரத்துக்கு இந்த மாதிரி உடச்சியோ அல்லது கீரையோ போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 2 கிளாஸ் அளவுக்கு கோஸும் இந்த பருப்பும் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூளும் போட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. அப்படியே ஒரு 3 விசில் விட்டுருங்க. இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணணும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 5-6 பத்தை தேங்காய் போட்டுக்கலாம். 3/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. எல்லோரும் ஜீரகம் தான் போடுவாங்க, ஆனால் சோம்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ 3 விசில் விட்டாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய் நல்லா சூப்பராக வெந்திருக்குது. ரொம்ப விசில் விடாதீங்க, 3 விசில் விட்டாவே போதும். இல்லைன்னா ரொம்ப காயெல்லாம் குழஞ்சா மாதிரி ஆகிடும். கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயையும் ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை திக்காக வேணும்னாலும் அப்படியே விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே இது ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு தாளிச்சிக்கலாம். பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 2-3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. வாய்வு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கடுகு பொரிஞ்சதும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக கோஸ் கூட்டு வந்து நல்லா கமன்ட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. கடைசியாக நம்ம தாளித்து வச்சுருக்கிற தாளிப்பையும் இந்த கூட்டிலே ஊற்றிடலாம். விருப்பப்பட்டால் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வாங்க இந்த டேஸ்டியான கோஸ் கூட்டை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்ல சுட சுட சாதத்தில் இந்த கோஸ் கூட்டை வச்சுட்டு நல்லா கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நல்லா மீன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரைலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போலேயே செஞ்சு பாருங்கள். கோஸே வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதே போலேயே செஞ்சு பார்த்துட்டீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.